கம்பெனின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. மொத்த எனர்ஜியும் பஸ்ஸுக்குள்ளேயே கத்தி கத்தி வேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து இருந்தாலும் கும்முன்னு இருக்கா. ரியாக்டாவது பண்ணிருக்காங்க. கமான் கத்துங்க என்ன ஆச்சு அப்படின்னா கம்பெனின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அதை நான் காட்டுறேன். ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. கூட்டு போனானுங்க கம்பெனின்னு ஒரு இது கன்றாவி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதுல. ஆனா இந்த இடம் நல்லா இருக்கு. இடம் நல்லா இருக்குடா. இங்க பாடுறா, உனக்கே சொல்லு, இடம் பார்க்க உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கான லொக்கேஷனை இதை வச்சு இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். மொத்த எனர்ஜியும் பஸ்ஸுக்குள்ளேயே கத்தி கத்தி வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கத்துங்கடா அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாம் வாய்க்குள்ளேயே மனவிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு மேலே கத்தி கத்தி தான் என் வாய்ஸ் இன்னுமே டேமேஜாக போச்சு தெரியுமா. ஆனால் என் வாய்ஸ் வீடியோவில் கேட்குறதுக்கு எனக்கே ரொம்ப அப்படியே கேவலமாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சானுங்க. அங்கே போய் நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வச்சு எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக போடுவேன். அங்கே அப்படியே ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஷுவல்ஸும் அந்த ஃபோட்டோவோட எடிட்டிங்க்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுங்கப்பா. ஏன்னா எடிட் பண்ணது நான் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஒரு ஸ்லோமோ வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ இப்போ அடுத்து வரப்போகுது பாருங்கள்.
பைசாக்கு வேலை குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுறேன்? என்னடா A few moments later. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம்ப்பா. உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டினேஷன் பார்க்காம வந்துட்டோம். மழை வந்துருச்சு அதுக்குள்ளே, அதனால் பஸ்ஸுக்குள்ளேயே இது ஜீப்புக்குள்ளேயே வைப் பண்ணிட்டு இப்போ தான் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பெருசாக வரல. ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். என்னடா பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம். வெளியில் மட்டும் நின்று அப்படியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஓகே தம்பி, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். முகர கட்டி என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இடம் இது என்ன இடம்? படுகாடு மடுப்பட்டியா சாரி? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பட்டியா சாரி அந்த இடம்? ஆமா.
இதுதான் வந்து மடுகுடு தான் நினைக்கிறேன். ஐயோ வாயிலே வரமாட்டேங்குது அந்த பேர். அதோட போட் ஸ்பாட். பட் எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ரொம்ப வேற ஏதோ நாட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு? இந்த இடத்தோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ அடர்ந்த பழைய வச்சு அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது, இன்னும் சிம்பிளாக மெயின்டெனன்ஸே பண்ணாத ஒரு இடம். இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. சரி ஃபுல்லாக சுற்றிட்டு வரலான்னா இவங்க மழை போடுவாங்க. அதை வாய முடிச்சு கமெண்ட் இருக்கேன் என்ன பண்ணுறாங்க. மனுஷன் தெளிவாக புரியுறார். ஜீப்போட அந்த சவாரி முடிச்சு விக்கி ப்ரோ விலாக் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ தான் பார்த்தேன். எங்களோட இப்போ பிளான் என்னென்னா எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டோம். எண்ணம் குதிரைக்கு பின்னாடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணுறேன். ஏறி போய் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ட்ரிப்பில் வந்ததுலேயே நாங்கள் அதிகமாக எடுத்தது அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். வேறு எதுவுமே பண்ணல. சரி பார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போது டேம் போய் பார்க்க போகிறோம். அந்த மூணாறுடைய டேம். அங்கே போய் டேம் எப்படி கட்டியிருக்காங்க என்ன எதுன்னு விசாரிப்போமா? நான் ஏதாவது சொல்லிடுவானுங்க, கேவலமாக இதாகி போயிடும். அப்புறம் ஒழுங்காக போய் டேம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வருவோம். கொடுத்த காசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ நீ வா. எங்கே இவன்? அடுத்து அரிசித்தே என்ன நின்றுட்டுருக்க? நண்பர்களே, டேம்ல இருந்து தண்ணி நீக்கி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு. பயங்கரமா இருக்கா? அதாவது ஒரு இதை வந்து ஈஸியாக பார்க்கும்போது அதோட எப்படி சொல்கிறது, நார்மலாக பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியுதுங்க. ஃபன்னுக்காக வந்துட்டு அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா இங்கே பாரு உங்களுக்கு தெரியுதா? ஃபன்னுக்காக வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறப்போ ஒரு ஒரு நார்மல் விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால் ஒரு போரான ட்ரிப் மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. இப்போது மறுபடியும் அந்த வண்டிக்கு போகணும். வண்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். வண்டிக்கு போயிட்டு அப்புறமா பார்ப்போம். அம்மா அப்பல பத்திரம் வழுக்குது. வழுக்க போ. என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸு இங்க இருக்க பார்க்க பார்த்துட்டு எக்கோ பாயிண்ட் நினைச்சு கத்தி உர தூக்கிட்டு இருக்கானுங்க. வா மாப்பிள, நீ தான் நான் சொன்னது. வா இங்க வா. ஏன் ஓடுற? ஐயோ போட்டோ கத்துனீங்க. இல்ல எக்கோ பாயிண்ட் நினைச்சிட்டு சூரிய பிரசாத்னு கத்துனது யாரு? பார்த்தா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன எக்கோ பாயிண்ட்டு. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நாங்கள் நின்றுட்டு இருந்ததுக்கு பேர் தான் எக்கோ பாயிண்ட்டான். 10 ரூபா கொடுத்து கீழே போய் நின்னா தான் கத்துமா. அது தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு எக்கோ பாயிண்ட் இல்லை அது பார்க்குன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ட்ரிப்பை பற்றி உங்களோட சஜஷன் ட்ரிப்பை பற்றி சஜஷன்னா, கொஞ்ச நேரம் தான் ஒரு ட்ரிப்பு பார்க்கலாம். இவன் வேற அது எடிட்டில் போட்டுருந்தாங்க. இன்னும் ஒரு ட்ரிப் இருக்குது. இன்னும் ஒரு வேற எங்கேயோ போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து கம்ப்ளீட் ரிவ்யூ தரலான்னு. ஏன்னா இப்போ வரைக்குமே நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோமா இந்த ட்ரிப் பண்ணி கேட்டால்
பஸ்ஸில் ஆடினதுலேயே பாதி எனர்ஜி போயிடுச்சு. மீதி எதுவும் தொடுத்துட்டு இருக்க எனர்ஜி வச்சு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா எனர்ஜியும் பஸ்லேயே போனதுனால என்னால் மற்ற எந்த வேலையுமே புதுசாக என்ஜாய் பண்ண முடியலப்பா. அதுக்குன்னு ட்ரிப்பு மோசம்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே. ஆனால் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ எக்கோ பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பணும். சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எக்கோ பாயிண்ட்டுன்னே இல்லாமல் கற்றுனான்னு சொன்னால ஒரு இடம், அந்த இடம் தான் எக்கோ பாயிண்ட்டு. படிக்காமல் போயிட்டு நாங்கள் தான் வந்து 10 ரூபா காசு கொடுத்து உள்ளே போய் கத்தாமல் ரோட்டு மேலே நின்று எக்கோ அடிக்கலன்னு திரும்பி வந்துட்டோம். கேவலமாக பார்க்காதீங்க, ஆனால் அதான் ஒன்று. நெக்ஸ்ட் என்ன, எங்கேயாவது போவாங்க, போகிறத நானும் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரில, ட்ரிப்பில் ரொம்ப கஷ்டம். அதாவது அங்கே விட்டோம் இல்லையா பொட்டானிக்கல் கார்டன், ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பொட்டானிக்கல் கார்டன் விட்டதை மறுபடியும் எல்லாத்தையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதுக்கு பே பண்ணிட்டாங்கல்ல, போக முடியலன்னா எப்படி, அதனால சொல்லி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்கா மறுபடியும் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்க உள்ளே எப்படி இருக்குது. இதை நடக்கிறதெல்லாம் விக்கி ப்ரோ வந்து சொல்லுவார். ஃபைனலி நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். இதில் என்னன்னா, நாங்கள் என்ன எதுவும் யூஸ்ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா எனக்கு செடி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல. பட் இதோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. பார்க்கலாம். இங்கே இருக்க இந்த ஃப்ளவர்ஸோட டிசைன்ஸ்லாம் செமையாக இருக்கு, ரைட்? மற்றபடி இதை சொல்லணும்னா ஃபைனல் நல்லா இருக்கு கைஸ். சுற்றி ஒரு நல்ல ஒரு எக்கானமி. எஸ், ஃப்ரெஷ்ஷாக சாக்லேட் செய்கிறாங்க டியூட், பார்த்தீங்களா? நீயா ஆச்சு சுஜிப்ரியா? அந்த வச்சுக்கோ. என்னங்கடா வேட்டி சட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க? மாப்பிள்ள இங்கே பாரு என்னென்னமோ இருக்குது. வேண்டாம், சூர்யா முகரை காட்டு சூர்யா. மக்களே பட்டை கிராம்புடா, அது பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ரக ரகமா தக ரக பிரிச்சு வச்சிருக்காங்க. பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஏய் எவ்வளோன்னு கேள்றா? என்ன ஆச்சுன்னா, என்னாச்சு அப்படின்னா, போயிட்டு வந்தோம் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு டைம் இருந்துச்சு. எல்லா வண்டியும் தனித்தனியா பிரிச்சு விட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க, பசங்க போற இதுக்கு பொண்ணுங்க போக கூடாது, பொண்ணுங்க போறதுக்கு பசங்க போக கூடாது. அதனால வேற ஏதாவது ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டு இருக்கோம். எந்த ரூட்டுன்னு டிரைவருக்கே தெரியல. போயிட்டு அந்த இடத்துல ஃபண்ட் இருக்கா அப்படிங்கிறத பாக்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. அந்த வீடியோல ஃபண்ட் இருக்க மாதிரியே தெரியல. இவ்வளவு தூரம் இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்கனாலே ஃபண்டா இருக்குதான். பாப்போம். என்ன விட்டுட்டே டீ குடிக்க போறானுங்களா இவனுங்க? என்ன விட்டுட்டே போறானுங்க, நான் சும்மா போனேன். ஏய் இருங்கடா, என்னால கத்த வர முடியல. ஹாய் ப்ரோ, விட்டுட்டே போறீங்கல்ல ப்ரோ? எங்கடா
ஆமாம், எங்கேயும் கடைசியாக போகல. எந்த இடமும் இல்லை, மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. சும்மா டீ குடிக்கலான்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்திருக்கோம். பஸ் இதுலேருந்து வந்திருக்கோம். அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மூணாறில் இருக்கவனுங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடு போடணும் பாபா. நடுங்குது. எப்படா இருக்கீங்க இதில்? போய் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பேசணும். இதுக்கப்புறம் தான் சீனே ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா வாக்கல் ஷோ இருந்துச்சு. அதை பற்றின வீடியோஸை அப்கமிங்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாகில் எடுத்து போகலான்னு போட்டு சிரிப்ப மச்சான். கிசால மட்டாஸ்து போயிட்டு வருவேன். மிசால வாங்கலாயி வந்துதான் லேபிளே பண்ணா பட்டு மாமலே. போட்டு சிரிப்ப மச்சான். கிசால மட்டாஸ்து போயிட்டு வருவேன். மிசால வாங்கலாயி பண்ணா பட்டு மாமலே. வாங்கலாயி வந்துதான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த 40 நிமிஷம் வீடியோ பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் ஃபன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கவும், இதில் வந்து தேவையில்லாத விஷயத்தை பார்த்து திட்டுறதுக்கும் வேணால் இந்த 40 நிமிஷம் வீடியோவாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கும் இந்த வீடியோவில் இருக்க அந்த 112 பேருக்கும் தான் தெரியும் இந்த வீடியோ எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப இந்த வீடியோவை எடுத்து போட்டு ப்ளே பண்ணி பார்க்கணும்னு தோணி நம்ம எடுத்து பார்க்குறப்போ, இந்த வீடியோவில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நாங்கள் பார்த்தா அப்படிலாம் கூட நாங்களாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருப்போமா என்னெல்லாம் தெரியாது அடுத்த 4 வருஷத்தில். பட் ஆனால் திரும்பி பார்க்குறப்போ இந்த 40 நிமிஷம் எங்களுக்கு நிறைய மெமரிஸை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மெயின் மோட்டிவாகவே இந்த வீடியோ பண்ணோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டுருக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட மொத்த ட்ரிப்புக்கும் ஒரே ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதை பற்றி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி. இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நீ